புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி வன்முறையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக உயர்வு. நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வந்திருப்பதாக காவல்துறை தகவல். காவல்துறையினரின் மெத்தன போக்கே டெல்லி வன்முறை பெரிதானதற்கு காரணம் என உச்சநீதிமன்றம் கண்டனம். வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய பாஜக தலைவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி மக்கள் அனைவரும் அமைதி காக்க பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். வன்முறைக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக சோனியா காந்தி வலியுறுத்தல். டெல்லியில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆய்வு. அமைதியை வலியுறுத்தி காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி பேரணி. என்ஆர்சிக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்படுமா என்ற கேள்விக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதில். அரசின் பரிசீலனையில் இருப்பதாக பேட்டி. டெல்லி வன்முறை சம்பவங்கள் அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. சென்னையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். டெல்லி வன்முறைக்கு மத்திய உளவுத்துறையின் தோல்வியே காரணம் என ரஜினிகாந்த் குற்றச்சாட்டு. வன்முறையை ஒடுக்க முடியாவிட்டால் ராஜினாமா செய்யுங்கள் என்றும் ஆவேசம். திருவொற்றியூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான KPP சாமி காலமானார். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. டெல்லியில் வெடித்த வன்முறைக்கு 27 பேர் உயிரிழந்துள்ளனர். வன்முறை பாதித்த இடங்களுக்கு சென்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்வையிட்டார். நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு டெல்லியின் வடகிழக்கு பகுதியான ஜாஃபராபாத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக ஏராளமானோர் போராட்டத்தை தொடங்கினர். அப்போது அதே பகுதியில் CAAவுக்கு ஆதரவாக ஒரு தரப்பினர் பேரணியில் ஈடுபட்டனர். அப்போதே அங்கு பதற்றம் தொற்றியது. சிறிது நேரத்தில் திடீரென இரு தரப்பினரும் கற்களை வீசி மோதலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்த தகவல் சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து பல்வேறு பகுதிகளுக்கும் வன்முறை விரிவடைந்தது. கராவல் நகர், முஸ்தபாபாத் நகர், போஜ்பூர், பஜன்புரா, மஜ்பூர் என டெல்லியின் வடகிழக்கு பகுதியில் வன்முறை பரவியது. மேலும் பிரகம்புரி, மஜ்புரி, சந்த்பாக், ஷஹாத்ரா ஆகிய இடங்களிலும் மோதல் ஏற்பட்டது. வடகிழக்கு பகுதி முழுவதும் கற்களை வீசியும் தடிகள் கொண்டு தாக்கியும் இரு தரப்பினரும் மோதலில் ஈடுபட்டனர். சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள், கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டதோடு தீ வைத்தும் கொளுத்தப்பட்டன. ஒரு சில இடங்களில் காவல்துறையினரின் வாகனங்களும் தீக்கிரையாகின. தற்போது வரை வன்முறை காரணமாக 2 காவலர்கள் உள்பட 27 பேர் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கி கொண்டு காயம் பட்டவர்கள், கற்களால் தாக்கப்பட்டு காயம் அடைந்தவர்கள், தப்பிக்க முயற்சிக்கும் போது கீழே விழுந்து காயம் அடைந்தவர்கள் என சுமார் 200 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல இடங்களில் நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை தொடர்பாக இதுவரை 18 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும், வடகிழக்கு டெல்லி பகுதியில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 16 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் டெல்லி காவல்துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி ரந்தவா தெரிவித்துள்ளார். மேலும் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தங்களிடம் CCTV காட்சிகள் உள்ளிட்ட வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக ரந்தவா தெரிவித்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆகிய இருவரும் வடகிழக்கு டெல்லியில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். அங்குள்ள நிலவரம் குறித்து மக்களிடம் கேட்டறிந்தனர். இதனிடையே வன்முறையில் உயிரிழந்த காவலர் ரத்தன்லால் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வன்முறையில் அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக விரோதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி வன்முறை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நிலைமை குறித்து அமித்ஷா கடந்த 3 நாள்களாக டெல்லி காவல் ஆணையர் அமுல்யா பட்நாயக், உள்துறை செயலாளர் அஜய் பல்லா, புலனாய்வு குழு இயக்குனர் அரவிந்த்குமார் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா காவல் அதிகாரிகளுக்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட இடங்களை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேரில் ஆய்வு செய்தார். அதே நேரத்தில் அமைதி திரும்ப வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி பேரணி நடத்தியது. டெல்லியில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பகுதிகளை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். அதிகாரிகள், காவல்துறையினர் பாதுகாப்புடன் வன்முறையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அஜித் தோவல் சென்றார். ஜாஃபராபாத் பகுதியில் அடுக்குமாடி கட்டட குடியிருப்பில் வசிக்கும் மக்களை சந்தித்து பேசினார். மயூஜ்பூர் பகுதியில் இந்து மக்கள், இஸ்லாமியர்களை நேரில் சந்தித்து அவர் பேசினார். இஸ்லாமிய குடியிருப்புக்குள் நடந்தே சென்ற அவர் அங்கு வசிக்கும் மக்களையும் இளைஞர்களையும் சந்தித்தார். அனைவருக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என உறுதியளித்த அவர் அமைதி திரும்ப ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் ஒவ்வொரு இடத்திற்கும் காரில் சென்று அங்கும் மக்களை சந்தித்து சேத விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் வன்முறையால் தீயில் எரிந்த கட்டிடம் ஒன்றை நேரில் பார்வையிட்ட அஜித் தோவல் அதனை விரைந்து சீரமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது அனைத்து தரப்பினருக்கும் நேரில் ஆறுதல் கூறியதோடு அனைவரும் அமைதி காக்க வேண்டும் எனவும் அஜித் தோவல் வேண்டுகோள் விடுத்தார். There is no so the situation is under control, sir. To contain it. Have confidence in the law enforcement agency. पुलिस अपना काम कर रही है, पुलिस मुस्तैदी के साथ कर रही है. So the situation is under control. तरफ जो है पूरी वो है, आइटम साहब ने पूरा एक-एक चीज का अरेंजमेंट किया. एक-एक गली के अंदर आप देखिए, आप इनके பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அஜித் தோவல் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது தற்போதைய நிலவரம் குறித்து எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே டெல்லியில் அமைதி திரும்ப வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பேரணியில் ஈடுபட்டார். அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோருடன் காந்தி நினைவு இல்லம் நோக்கி பேரணியாக புறப்பட்டார். அவரை ஜான்பாத் சாலையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். அப்போது அமைதி திரும்ப நடவடிக்கை எடுப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். गृह मंत्री जी की जिम्मेदारी है कि देश की राजधानी में शांति हो. सरकार की जिम्मेदारी है, वे इस जिम्मेदारी को निभाने में असफल हुए हैं. हम चाहते हैं कि सरकार एक्शन ले. हम चाहते हैं कि सरकार पूरी तरह से प्रयास करे कि शांति बनी रहे. டெல்லி வன்முறையில் உயிரிழந்த தலைமை காவலர் ரத்தன்லால் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. அவரது சொந்த ஊரான ராஜஸ்தான் மாநிலம் சிக்கார் பகுதிக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்தனர். காவல்துறையினரின் மெத்தன போக்கே டெல்லி வன்முறை பெரிதானதற்கு காரணம் என உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. மேலும் வன்முறை தொடர்பான வழக்குகளை தொடர வேண்டாம் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. டெல்லி வடகிழக்கு பகுதியான ஷாஹின்பாக் பகுதியில் ஏறத்தாழ 70 நாட்களுக்கும் மேலாக அமைதியான முறையில் குடியுரிமை சட்டத்திருத்தத்தை திரும்பப் பெறக் கோரி
உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மக்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல டெல்லி வன்முறை சம்பவங்கள் குறித்து சோனியா காந்தி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லி வன்முறை குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, அமைதியும் நல்லிணக்கமும் நம் பண்பாட்டின் மையப்புள்ளி என குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் வாழும் சகோதர சகோதரிகள் அங்கு அமைதி திரும்ப ஒத்துழைக்குமாறு மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது ட்விட்டரில் வன்முறை பற்றி இரவு முழுவதும் மக்களிடம் விசாரித்துக் கொண்டே இருந்ததாகவும் நிலைமை ஆபத்தாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினரால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் ராணுவத்தை அழைத்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். வன்முறை குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி கூறுகையில், டெல்லி வன்முறை முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். மத்திய உள்துறையும் டெல்லி அரசும் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும், வன்முறைக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். டெல்லி வன்முறை சம்பவங்களை ஒடுக்க தவறியதாக மத்திய அரசுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். வன்முறையை ஒடுக்க முடியாவிட்டால் பதவி விலக வேண்டும் எனவும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லி வன்முறை சம்பவங்கள் குறித்து சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது வன்முறையை ஒடுக்க தவறிய மத்திய உளவுத்துறைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்தார். போராட்டங்கள் எல்லாமே டெஃபினெட்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். அது ட்ரம்ப் மாதிரி அங்கே அமெரிக்காவிலேருந்து அந்த பிரசிடென்ட் வந்திருக்கும்போது அவங்க எவ்வளோ ஜாகிரதையாக இருந்திருக்கணும். அவங்க அந்த இன்டெலிஜென்ஸ் அவங்க வேலையை சரியாக செய்யல. அது கம்ப்ளீட்லி இரும்பு கை கொண்டு அது அவங்க அடக்கியிருக்கணும். இனிமையாவது அவங்க ஜாகிரதையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் மதத்தின் பெயரால் அரசியல் செய்யும் கட்சிகளுக்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார். ரொம்ப ரொம்ப உண்மையான கண்டிக்கிறேன். நான் முதலியே சொன்ன மாதிரி சில கட்சிகள் சில பேர் எல்லாம் மதத்தை வச்சு சில மதத்தினரை வச்சு அவங்க தூண்டுகோல் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது சரியான போக்கே கிடையாது. இது இரும்பு குரம் கண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சீரியஸ் ஆயிட்டு ஒடுக்கலன்னு சொன்னா ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டமாயிடும். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியுரிமை சட்ட திருத்த மசோதா சட்டமான பிறகு அதனை திரும்ப பெறுவார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இல்லை எனவும், இப்படி கூறுவதால் தனக்கு பின்னால் பாஜக இருப்பதாக எழும் விமர்சனங்கள் வேதனை அளிப்பதாகவும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை திருப்பி வாங்குறாங்க நம்பிக்கை எனக்கு கிடையாது. இவங்க என்ன போராட்டம் செஞ்சா கூட அதனால பிரயோஜனப்படாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உடனே நான் பிஜேபியோட ஊதுகோல், நான் பிஜேபியோட ஆளு, இந்த பிஜேபியோட பின்னால் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் சில பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த அரசியல் விமர்சகர்கள் அவங்க சொல்றது எனக்கு வேதனையா இருக்கு. போராட்டம் எப்போதும் வன்முறையாக மாறக்கூடாது என தெரிவித்த அவர், டெல்லி வன்முறை எல்லை மீறி செல்வதாகவும் குறிப்பிட்டார். என்ஆர்சி பத்தி அந்த கிளியரா அவங்க சொல்லியாச்சுங்க. இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் அவங்க பண்ண கிளியரா சொல்லியாச்சு. அவங்க அதை பத்தி மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தது அர்த்தம். நான் சொல்றேன், இது வித் ஐரன் ஹேண்ட்ஸ் இதை ஒடுக்கணும். இல்லைன்னு சொன்னா அவங்க ரீசன் பண்ணி போட அவ்வளவுதான். வாட் இஸ் திஸ்? கம்ப்ளீட்டா இது டூ மச்சா போயிட்டு இருக்குங்க. So you mean to say that protest ஒடுக்கணும்ன்றீங்களா? அது protest அப்படி இல்லைங்க. அது ஆக்சுவலி வன்முறை ஆகக்கூடாது. அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது. எதுக்கு வன்முறையாக விடவே கூடாது. போராட்டம் அமைதி வழியா போராட்டம் பண்ணலாம். அது வன்முறைக்கு இடம் கொடுக்க கூடாது. குடியுரிமை சட்ட திருத்தத்தால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஆதரவாக தான் முதல் ஆளாக நிற்பேன் என நடிகர் ரஜினிகாந்த் மீண்டும் உறுதியளித்துள்ளார். டெல்லி வன்முறை சம்பவங்களை ஒடுக்க தவறிய மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ரஜினிகாந்த் கூறிய கருத்திற்கு மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சபாஷ் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வழி நல்ல வழி என்றும் தனி வழி அல்ல, ஒரு இனமே நடக்கும் ராஜபாட்டை என்றும் கமல்ஹாசன் பதிவிட்டுள்ளார். டெல்லி வன்முறை தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் கண்டனம் தெரிவித்தது நியாயமானது என இந்து குழுமத்தின் தலைவர் என் ராம் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். நியாயமான கண்டனம் தான், நியாயமான விமர்சனம் தான், அவரை போட்டிருக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் என்னுடைய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய ஆக்டர், சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை ஆராய்ந்து
அது உண்மையை அவர் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா அதை ஒரு சூப்பர்ஃபிஷியலாக அவர் அதை சப்போர்ட் பண்ணிட்டார் ஒரு பேச்சில். ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையிலும் ஆழமாக இந்த விஷயத்தை கொஞ்சம் பரிசீலனை செய்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐ ஹோப் ஆல்சோ. சென்னை திருவொற்றியூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான KPP சாமி உடல்நலக்குறைவால் காலமானார். 57 வயதான KPP சாமி சென்னை திருவொற்றியூர் KV குப்பம் பகுதியில் உள்ள இல்லத்தில் வசித்து வந்தார். சில நாள்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலமானார். திருவொற்றியூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரான KPP சாமி கட்சியின் மீனவரணி செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் அமைச்சரவையில் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் என்பது நினைவு கூறத்தக்கது. TNPSC தேர்வுகளில் முறைகேடு செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இடைத்தரகர் ஜெயக்குமார் மற்றும் ஓம்காந்தனிடம் CBCID விசாரணை தொடர்கிறது. அதில் 2019ஆம் ஆண்டு மட்டுமின்றி 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற TNPSC தேர்விலும் அவர்கள் முறைகேட்டில் ஈடுபட முயன்றது தெரியவந்துள்ளது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதை போல் TNPSC முறைகேடு குறித்து விசாரிக்க அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 4, குரூப் 2A மற்றும் VAO தேர்வுகளில் நிகழ்ந்த முறைகேடு தொடர்பான வழக்கை CBCID விசாரித்து வருகிறது. இதுவரை 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இடைத்தரகர் ஜெயக்குமார், TNPSC ஊழியர் ஓம்காந்தன் ஆகியோர் CBCID காவலில் உள்ளனர். அவர்கள் அளித்துள்ள வாக்குமூலம்தான் மீண்டும் காவல்துறையினரை அதிரச் செய்துள்ளது. 2018ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வில் பணம் பெற்றுக்கொண்டு முறைகேடு செய்ய முயன்றதாக ஜெயக்குமாரும் ஓம்காந்தனும் வாக்குமூலம் அளித்துள்ளதாக CBCID காவல்துறையினர் கூறுகின்றனர். முறைகேட்டில் ஈடுபடுவதற்காக 40க்கும் அதிகமானோரிடமிருந்து தலா 7 லட்சத்தில் இருந்து 9 லட்சம் ரூபாய் வரை வாங்கியதும் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் தெரிய வந்துள்ளது. 2018ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வு விடைத்தாட்களை எடுத்துச் செல்லும் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அதிக கவனத்துடன் கண்காணித்ததாலும் காவலர்களை விலைக்கு வாங்க முடியாததாலும் தங்கள் முயற்சி தோல்வியடைந்ததாக ஜெயக்குமாரும் ஓம்காந்தனும் கூறியுள்ளனர். முறைகேடு செய்ய இயலாததால் பணம் வாங்கியவர்களிடம் அந்த தொகையை திருப்பி கொடுத்து விட்டதாகவும் இருவரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். சென்னையில் இருந்து தூரத்தில் உள்ள தேர்வு மையங்களில் பாதுகாப்பு குறைவாக இருக்கும் என கருதியதாகவும் அதனாலேயே தங்கள் முறைகேட்டிற்கு ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை மையங்களை தேர்வு செய்ததாகவும் கைது செய்யப்பட்ட இருவரும் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக சுப்பிரமணியன். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் மண்ணுக்கு அடியில் தங்கப் புதையல் கண்டெடுக்கப்பட்டது. அன்னதான கூட்டத்திற்கு பின்புறம் உள்ள இடத்தில் பூங்கா அமைப்பதற்காக பணிகளை கோயில் ஊழியர்கள் மேற்கொண்டனர். அப்போது மண்ணுக்கு அடியில் கிடைத்த கலயத்தில் 505 தங்க நாணயங்கள் இருந்தது தெரிய வந்தது. அவற்றில் ஒரு நாணயத்தில் அரபு எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. மொத்தம் 1716 கிராம் எடை கொண்ட தங்க நாணயங்கள் வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அவை எந்த காலத்து நாணயங்கள் என அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் 2 முதுமக்கள் தாழிகள், மண் ஓடுகள், பாசிமணிகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கீழடியில் கடந்த 19ஆம் தேதி முதல் 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. 5 கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் கீழடியில் மட்டுமே நடைபெற்ற நிலையில் 5ஆம் கட்ட அகழாய்வில் கண்டறியப்பட்ட செங்கல் கட்டுமானங்களின் தொடர்ச்சியை அறியும் வகையில் கொந்தகை, மணலூர், அகரம் உள்ளிட்ட 4 இடங்களில் சேர்த்து 122 ஏக்கர் பரப்பில் விரிவான அகழ்வாராய்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொந்தகை ஈமக்காடு பகுதியில் நடத்திய ஆய்வில் 2 முதுமக்கள் தாழிகளும் ஏராளமான மண் ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை இன்னும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. அதேபோல கீழடியில் நடைபெறும் அகழாய்வில் ஏராளமான பாசிமணிகளும் மண்பாண்ட ஓடுகளும் எலும்பு துண்டுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. இது இந்த ஈமக்காடு உள்ள பகுதி. அன்றைய கால வாழ்ந்த மக்களிலிருந்து புதைக்கப்பட்ட பானை ஈமத்தாழிகளில் புதைக்கப்பட்ட பகுதி அது.
இதை வந்து நம்ம தற்போது அகழாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த அகழாய்வின் மூலமாக அன்றைய எலும்புகள் கிடைக்கப்படும். இதிலிருந்து ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ் மூலியமாக அந்த மக்களின் தன்மையை அறிந்து கொள்ள முடியும். இந்த அகழாய்வில் கிடைக்கும் மனித எலும்புகளின் மாதிரியை DNA பரிசோதனை செய்து இன மரபியலை அறிந்து அவர்களின் வாழ்வியல் முறை குறித்து அறிய முடியும் எனவும் தொல்லியல் துறை துணை இயக்குனர் சிவானந்தம் தெரிவித்தார். பண்டை தமிழர்களின் வாழ்வியலில் புதிய வெளிச்சம் பாய்ச்சும் விதமாக இந்த ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக கீழடியில் இருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் கணேஷ்குமார். சாலைகளை தோண்டி எடுக்காமல் அவற்றின் மீதே மீண்டும் சாலைகளை அமைப்பது ஏன் என தமிழக நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை செயலாளர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழைய சாலைகளை தோண்டாமல் சாலை அமைக்கப்படும் போது சாலைகள் உயரமாகி வீடுகள் மழை வெள்ளத்தில் மூழ்குவதாக மயிலாடுதுறை வர்த்தக சபை சார்பில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், வேல்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சாலைகள் அமைக்கும் போது பழைய சாலைகளை தோண்டி எடுத்த பிறகே அமைக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்தை பின்பற்றி சாலைகள் அமைக்கப்படுவதில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கு சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரரை கண்காணிக்கும் அதிகாரிகளை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் செயலாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் ஆகியோரை வரும் 28ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விளைநிலங்களின் வழியே செல்லும் உயர்மின் அழுத்த கம்பிகளின் கீழே எவ்வித இணைப்பும் இன்றி விளக்குகள் எரிந்ததைக் கண்டு எம்பிக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து மின்சாரம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள மத்திய அரசின் பவர் கிரிட் நிறுவனம் இதற்காக விளைநிலங்களில் உயர்மின் அழுத்த கோபுரங்கள் அமைத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களும் விவசாயிகளும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி, கரூர் எம்பி ஜோதிமணி, திருப்பூர் எம்பி சுப்பராயன், பொள்ளாச்சி எம்பி சண்முகசுந்தரம், கோவை எம்பி PR நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அனுப்பட்டி கிராமத்தில் விளைநிலங்கள் வழியே செல்லும் உயர்மின் அழுத்த கம்பியை அவர்கள் பார்வையிட்டனர். அந்த கம்பிகளின் கீழே எவ்வித இணைப்பும் இன்றி டியூப் லைட், சரவிளக்குகள் ஆகியவற்றை காட்டிய போது அவை ஒளிர்ந்ததைக் கண்டு எம்பிக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விவசாய நிலத்தில் நின்றுக்கிட்டு எந்த விதமான மின் இணைப்பும் இல்லாமல் நீங்கள் டியூப் லைட் எரியிறத நாங்களே சோதிச்சு பார்த்தோம். இங்கே சீரியல் லைட்டு எந்த மின் இணைப்பும் இல்லாமல் வெறும் ஏரியல் கம்பி மட்டும் வச்சு எரியிறத நம்ம பார்க்குறோம். 8 மீட்டருக்கு நீங்கள் புதுசாக நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் 23 மீட்டருக்கு தள்ளி கட்டுங்கன்னு அரசாங்கம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதே அரசாங்கம் திருப்பி ஏற்கனவே வீடு இருந்ததுன்னா நாங்கள் 8 மீட்டர் தான் சேஃப்டி லெவல், நாங்கள் 10 அடி உயர்த்திக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது மிகுந்த முரண்பாடாக இருக்குது. இப்போ அரசாங்கம் கார்ப்பரேட் நலன்களுக்காக இந்த இணைப்புகளை வேகமாக கொண்டு போகிறது அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் மாற்றிக்கிறாங்க. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி S. முரளிதர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சட்டத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி S.A. பாப்டேவுடன் ஆலோசித்து பணியிட மாற்றம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற கொலீஜியத்தின் கூட்டம் கடந்த 12ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்றது. அப்போது முரளிதர் உள்ளிட்ட 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்ய கொலீஜியம் பரிந்துரை செய்தது. அதன் அடிப்படையில் தற்போது முரளிதர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லி வன்முறை வழக்கை விசாரித்து வரும் அமர்வில் இடம்பெற்றிருந்த நீதிபதி முரளிதர் மோதலை தடுக்க பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் NRCக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விக்கு பரிசீலனையில் உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதில் கூறியிருக்கிறார். பீகார்ல பிஜேபி கூட்டணி கட்சியா இருக்கு. அந்த மாநிலத்திலேயே NRCக்கு எகெயின்ஸ்டா தீர்மானம் போட்டிருக்காங்க. அதாவது NRCக்கு எகெயின்ஸ்டா நம்ம ஸ்டேட்ல அது மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் அது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அரசுடைய பர்சனல் இருந்துட்டு இருக்கு. டெல்லியில் நிகழ்ந்து வரும் வன்முறைகள் அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி ஆகியவற்றுக்கு எதிராக தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை சார்பில் குடியுரிமை பாதுகாப்பு மாநாடு சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்று பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், டெல்லியில் வெடித்துள்ள வன்முறைகள் அச்சமூட்டும் வகையில் இருப்பதாகவும் வன்முறையாளர்கள் கையில் டெல்லி இருக்கிறதா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாகவும் கூறினார். தலைநகர் டெல்லியில் நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்தால், அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரங்களை எல்லாம் பார்த்தால் நமக்கு என்ன சந்தேகம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், அங்கு யார் கையில அதிகாரம் இருக்கிறது? வன்முறையாளர் கையில தலைநகர் டெல்லி போயிருக்கிறதா? ஆக தலைநகரே இன்றைக்கு வன்முறைக்கு ஆளாகி இருக்கிறது என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு ஜனநாயக நாடு. மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பதற்கு ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ரத்தம் சிந்தினாலும் மத ஒற்றுமைக்காக ரத்தம் சிந்துவோம். 47க்கு முன்னால் மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் எல்லாம் சேர்ந்து போராடி முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்தி இந்த நாடு விடுதலை பெற்றதோ, அப்படி எல்லா மதங்களை சேர்ந்த மக்களும் இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. 2 கோடி பேர் என்பது தமிழகத்தின் வாக்காளர்களில் 1/3 பகுதியாகும். இவர்களது எதிர்ப்புக்கு மதிப்பளித்து சிஏஏ மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும், என்பிஆரை மாநில அரசு அமல்படுத்தக்கூடாது என்றும் இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இந்து குழுமத்தின் தலைவர் என். ராம், டெல்லி வன்முறை சம்பவங்களுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். டெல்லியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப அன்பார்ச்சுனேட், டிராஜிக். பல பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு நாட்டு நிலைமை சரியாக இல்லை. அதற்கு காரணம் ஆளுநர், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள், பிரதமர் மோடி அவர்கள், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள், அவங்கள ஆதரவு செய்யக்கூடிய கட்சிகள் என்றுதான் அவங்க தான் அதை பொறுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லலாம். இந்த மாநாட்டில் மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள், பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில் நிகழ்ந்த வன்முறையை கண்டித்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றன. மதுரையில் தலைமை தபால் நிலையம் அருகே சிஏஏ எதிர்ப்பு குழுவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் ரயில் நிலையம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது ரயில் நிலையம் உள்ளே செல்ல முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இஸ்லாமியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். அதேபோல் நாகை மாவட்ட மயிலாடுதுறையில் சிஏஏவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து இஸ்லாமிய அமைப்பினர் தர்ணா போராட்டம் நடத்தினர். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்று வரும் தொடர் போராட்டத்தின் போது வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையின் ஷாகின்பாக் என கூறி கடந்த 10 நாட்களாக வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டானாவில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டத்தின் போது அப்பகுதியைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்ற கர்ப்பிணிக்கு இந்து முறைப்படி வளைகாப்பு நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்றிருந்த பெண்கள் வளையல் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். வளைகாப்பு நிகழ்ச்சியின் போது வழங்கப்பட்ட தாம்பூல பையில் இஸ்லாமியர்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளே என்ற வாசகத்துடன் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிரான வாசகமும் பொறிக்கப்பட்டிருந்தது. கடந்த 17ஆம் தேதி இதே போராட்ட களத்தில் ஷாயின் ஷா, சுமையா என்ற தம்பதிக்கு திருமணம் நடைபெற்றது. கொத்தடிமை முறை ஒழிப்புச் சட்டம் வந்து 44 ஆண்டுகள் ஓடிவிட்டன.
குழந்தை தொழிலாளர் ஒழிப்புச் சட்டம் வந்து 34 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனாலும் இன்று வரை நாடெங்கிலும் இந்த கொடுமைகள் நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் தாமரைப்பாக்கம் கிராமத்தில் ஒரு செங்கல் சூளையில் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் ஒருங்கிணைந்த சோதனை காட்சிகள் இவை. இச்சோதனையில் 50 குழந்தைகள் உள்பட மொத்தம் 247 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். இவர்களைப் போலவே தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து மீட்கப்படுகின்றனர். நாங்கள் வெறும் 500 ரூபாய்க்கு வசுறோம். 5 வருஷமா பல்லாவரத்து முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் வேலை பார்த்தோம். பயங்கரமாக அடிப்பாரு. அதனால எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஒரு செங்கல் சூளையில் மாட்டினோம் சார். தங்கச்சி கல்யாணத்துக்காக 5000 கடன் வாங்கிட்டு 5 வருஷமாக வேலை செஞ்சோம். அந்த 5 வருஷத்தில் நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் என் மனைவி ஒரு கால் ஊனம், என் பசங்க எல்லாருமே வேலை செஞ்சோம். ஆனால் அந்த 5000 கடன் அடையில சார். கல்குவாரில் வேலை செஞ்சோம். குழந்தை ஒன்று அங்கே இறந்து போச்சு. குழந்தைலாம் அந்த குழந்தைய கூட நாங்கள் எங்களால் சுதந்திரமாக எடுத்துக்கணும். எங்கள் ஊராண்ட போயிட்டு ஒரு நல்ல சடங்கு செய்வோம்ல, அந்த சடங்கு கூட எங்களால் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் சமூக பொருளாதார காரணங்களுக்காக ஒரு தனி மனிதர் தனது அடிப்படை சுதந்திரத்தையும் விரும்பிய பணியை தேர்ந்தெடுத்தல், பணிக்குரிய ஊதியம் பெறுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய 3 வகை உரிமைகளையும் இழந்திருந்தால் அது கொத்தடிமை முறை எனப்படுகிறது. உலகில் மொத்தம் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ள கொத்தடிமை தொழிலாளர்களில் 80 விழுக்காட்டினர் தெற்காசியாவில் தான் இருக்கின்றனர். இந்தியாவில் 2030ஆம் ஆண்டிற்குள் 1,80,00,000 பேர் கொத்தடிமை முறையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பார்கள் என்று 2016ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்தில் அப்போதைய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா கூறினார். தமிழகத்தில் தென் தமிழகத்தை விட வட தமிழகத்தில்தான் அதிக அளவில் கொத்தடிமை கொடுமைகள் நடைபெறுகின்றன. கடந்த 9 ஆண்டுகளில் தமிழகத்தில் 455 மீட்பு நடவடிக்கைகளில் 9781 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த ஓராண்டில் மட்டும் 73 மீட்பு நடவடிக்கைகளில் 850 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த 73 மீட்பு நடவடிக்கைகளையும் துறைவாரியாக பிரித்தால் 26 மீட்பு நடவடிக்கைகளுக்காக செங்கல் சூளைகள் முதலிடத்தை பெறுகின்றன. மாவட்ட வாரியாக பிரித்தால் 11 மீட்பு நடவடிக்கைகளுக்காக வேலூர் மாவட்டம் முதலிடத்தை பெறுகிறது. இப்படி பெருமுயற்சி எடுத்து மீட்டாலும் அவர்களுக்கு மறுவாழ்வளிப்பது என்பது பெரும் பணியாக இருக்கிறது. மீட் எடுக்கும்போது உடலும் கெட்டு உள்ளமும் கெட்டு ரொம்ப நொந்து போய் தான் இந்த மக்கள் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலம் இவர்களோட சேர்ந்து பயணித்தால்தான் இவங்க சராசரி மனிதனாய் வாழ முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. மீண்டு வந்தவர்களின் நம்பிக்கை சொற்கள் நாம் உய்த்துணரும் சுதந்திரத்தின் மீதே புதிய வெளிச்சத்தை பாய்ச்சுகின்றன. இப்படி வலிமையான கரங்கள் ஒன்றிணைந்திருந்தாலும் விரைந்து தண்டனைகளை பெற்றுத்தர இயலாமை, மறுவாழ்வுக்கு உடனடியாக உத்தரவாதம் அளிக்க இயலாமை என சில சவால்கள் நீடிப்பது வேதனைக்குரியது. மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்த பொழுது இந்த பாண்டட் லேபர் ஆக்ட் இன்னும் கொஞ்சம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் கேஸில் கொண்டு வந்து இதை முடிக்கும் பொழுதுதான் இந்த கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு சிறப்பான ஒரு மறுவாழ்வு கிடைக்கும். கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்பதற்கென்றும் இலவச அவசர தொலைபேசி எண் ஒன்றும் அறிவிக்கப்படும் என்பது தமிழக அரசின் செயல் திட்டத்திலேயே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னரே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் நடைமுறைக்கு வந்தபாடில்லை. விரைவில் அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு. பொதுமக்களும் அரசோடு இணைந்து இந்த மானுட அவலத்தை தகர்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் துரை சுரேந்திரனுடன் செய்தியாளர் வேங்கட பிரகாஷ். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.